லைவ் தமிழ் செய்திகள். சரிகமப ஜூனியர் சீசன் 4ல் பலரின் உள்ளங்களை கவர்ந்த போட்டியாளராக திவினேஷ் இருந்து வருகின்றார். அவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அர்ச்சனா. தனது மகனுக்கு பிறந்த நாள் என்று கூறி அவரை ஆசையாக அணைத்து அவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பலரிடமும் ஆசிர் கேட்டிருக்கின்றார். சரிகமப நிகழ்ச்சியில் பழைய பாடலுக்கென்று புகழ் பெற்றவராக மெல்லிசை இளவரசர் என்ற பெயரை பெற்றவராக திவினேஷ் இருந்து வந்தார். காலையிலும் மாலையிலும் அவர் பழைய பாடலில் இருக்கின்ற அந்த குரலின் இனிமை பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. சரிகமப நிகழ்ச்சியில் அவர் ஓர் மறக்க முடியாத பெயரில் இருந்து வருகின்றார். சரிகமப என்பது பலருக்கும் வெற்றி மேடையாக அமைவதில்லை. ஆனால் திவினேஷை பொறுத்தவரையில் அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். சரிகமப நிகழ்ச்சிக்கு அவர் சிறந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார். மக்கள் ரசிகர்களை அவர் அதிகரித்து கொடுத்திருக்கின்றார் அந்த தொலைக்காட்சிக்கு. அந்த அளவு பழைய பாடல்களை பாடி உள்ளங்களை நெகிழவித்த ஒரு போட்டியாளராக திவினேஷ் மாறியிருந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவரின் உறவு தொடர்ந்தும் சரிகமப முக்கியஸ்தருடன் இருந்து வருவதாக பலரும் கூறுகின்றார்கள். என்ன நடைபெறப் போகின்றது என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு திவினேஷின் வெற்றி ஒரு விசித்திர உலகை காண்பித்திருந்தது. பழைய பாடலும் புதிய பாடலுக்கு இணையாக தற்பொழுது இருக்கின்ற காலத்திலும் வாழ்ந்து வருகின்றது என்று பலரும் கூறிக்கொண்டார்கள். ஆகவே திவினேஷின் பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் அவரின் பாடல் பழைய பாடலுக்கு கொடுக்கின்ற உயிரோட்டம் தொடர்ந்தும் நிகழ வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.